எஜுகேஷன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒன்று அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டே இந்த ஒரு நபர் தான். இப்போ நம்மக்கிட்ட அதிகமாக பணம் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம உயிர் வளர்ந்துட்டையும் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மற்றவங்கள ரூல் பண்ணிக்கலாம். கல்வி ஒன்றுனால மட்டும்தான் நம்ம இருக்கும்போதும் மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், நம்ம இறந்ததுக்கப்புறமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு நபர். தான் இறந்ததுக்கப்புறமும் மோர் தென் 30 இயர்ஸ் 50 வருஷத்துக்கு மேலே ஒரு நாட்டையே அவர் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் எப்படி ரூல் பண்ணுறாரு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். அவர் எப்படி ரூல் பண்ணுறாருன்னா, அவர் எழுதி வச்சுட்டு போன அரசியலமைப்பு சட்டம், ஒரு 130 கோடிக்கும் அதிகமாக ஆளக்கூடிய மக்களை அவர் எழுதி வச்சுட்டு போன அந்த 395 சரத்து கொண்ட அரசியலமைப்பு சட்டம் வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். இன்றைக்கி ஏப்ரல் 14 சித்திரை 1 அவரோட பர்த்டே வேறு. ஸோ அதனால தான் அவர் பண்ண விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு 8 மணி நேரம் வேலை அப்படின்னு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா? அது இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 8 மணி நேரம் வேலை அப்படின்ற ஒரு திட்டமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரையே பார்த்தா 12 மணி நேரம் 18 மணி நேரம் தூங்குறது கூட நேரம் இல்லாமல் தொழிலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் ஓட்டு போட மக்களுக்கு உரிமை இல்லை. ஸோ ஈக்குவாலிட்டி கிடையாது, வேலைவாய்ப்பில் ஈக்குவாலிட்டி கிடையாது, அதே போல் ஃபுட்டு எங்கள் எஜுகேஷனில் ஈக்குவாலிட்டி கிடையாது. இது எல்லாத்தையுமே தனி ஒரு ஆளாக நின்று அடித்து உடச்சது. ஸோ அவர்கிட்ட இருந்து அதிகப்படியான பணமோ வேறு ஏதோ வீரமோ இதனால இல்லை, எஜுகேஷன், அவர் படித்த படிப்பு, அவரோட கல்வி ஒன்றுனால மட்டும்தான் இந்த அத்தனை பிரச்சனையும் அடித்து நொறுக்கி இன்றைக்கும் இறந்தும் ஒரு நாட்டை அவரால் ரூல் பண்ண முடியுது. ஸோ இன்றைக்கி டாக்டர் அம்பேத்கர் அவரோட பிறந்தநாள். எல்லாருக்கும் ஜெய் பீம்.